கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. நம்முடைய தியானத்துக்காக யோவான் எழுதின சுவிசேஷம். For our meditation, let us open our Bibles to John the Gospel. 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let us our focus be concentrated upon John the Gospel chapter 3 verse 8, please. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். The wind bloweth where it listeth, and thou hearest the sound thereof, but canst tell not whence it cometh and whither it goeth. So is everyone that is born of the Spirit. அப்படியே பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Ecclesiastes 11th chapter 5th verse, please. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். As thou knowest not what is the way of the Spirit, nor how the bones do grow in the womb of her that is with child, even so thou knowest not the works of God who maketh all. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. சாதாரண மனிதர்களுக்கு விளங்காத காரியங்களை குறித்து கர்த்தராகிய இயேசு இங்கே பேசுகிறார். Herein Jesus is speaking certain things which an ordinary person in the world cannot understand. பூமிக்குரிய காரியங்களை நான் உனக்கு சொல்லும்போதே உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய விஷயங்களை மேலானவைகளை நான் உனக்கு அறிவித்தால் நீ அதை எப்படி புரிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே கேட்கிறார். And Jesus was asking a question to a man, that the ordinary things of the world, pertaining to the things of the world, if I describe, you are not able to understand. How can you comprehend the things of the heaven? இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தன்னை தேடி வந்ததான நிக்கோதேமுவினிடத்திலே பேசுகிற வார்த்தை என்பதை நாம் இங்கே வாசித்து விளங்கிக் கொள்கிறோம். And we didn't understand this word of the Lord came unto Nicodemus while Jesus was ministering in this world. அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. And Nicodemus was not a commoner. அன்றைக்கு இருந்ததான இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே அவன் ஒரு சபை போதகனாக இருந்தான். And he was a scribe during his lifetime in Israel. அவன் ஒரு உண்மையாக அவனுக்கு கிடைத்த வெளிப்படுத்துதலிலே ஊழியம் செய்து கொண்டு வந்ததான ஒரு மனிதன். And he was a person serving the Lord according to the light that was expounded to him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டபோது அவன் ஒரு போதகனாக இருந்தபடியினால் மற்றவர்கள் அறியாமல் இருக்கும்படியாக அன்றைக்கு வேதபாரகர் பரிசேயர்கள் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஊழியமும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தபடியினாலே இவன் மற்றவர்கள் அறியாத வண்ணம் ராக்காலங்களில வந்து கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே அவருடைய உபதேசங்களை கேட்டு போகிறது அவனுடைய பழக்கமாக இருந்தது. And he was a rabbi or a teacher during the lifetime of Jesus, and he was exhorting the law to the people, but nevertheless when he was given to understand about the doctrine of Jesus Christ, he had many doubts, and therefore he comes to him one night to ask questions. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த போதகரிடத்திலே இப்படி கேட்டார். And to that rabbi teacher Jesus was questioning him likewise. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Unless a person is not taking a rebirth, he cannot see the kingdom of God. அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். Except a man be not born of water and the spirit, he cannot step into the kingdom of God. இந்த சத்தியங்களை கர்த்தராகிய இயேசு அவருக்கு அறிவித்த போது அந்த மனிதனுக்கு இந்த ஆவிக்குரிய ஆண்டவர் சொன்ன அந்த ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாமல் காணப்பட்டது. When Jesus was explaining about the truth, he was not able to comprehend that. கர்த்தராகிய இயேசு ஒரு மனிதன் பரலோகத்தில் என்றென்றைக்கும் அவரோடு கூட நித்தியமாக வாழ வேண்டுமானால் விழுந்து போன மனிதன் எப்படி அந்த நிலவரத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சில சத்தியங்களை எடுத்து சொன்னார். And Jesus was quoting forth certain truth that a fallen or a man who has gone into sin, how he can be transported to the highest heaven. மனிதர்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. For man was not created so that he must be habitating this world forever. இப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட அற்பமான இந்த பலவீனமான சரீரத்திலே மனிதன்
இப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. Neither this is not the will of the Lord that man as we are must have infirmities and must be very feeble and be seen on this temporal world. இந்த சபிக்கப்பட்ட பூமியும் பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள், பலவிதமான நிந்தைகள், கஷ்டங்கள் ஊடாய் கடந்து போகிறதான இந்த விழுந்து போன சரீரமும் மனிதனுடைய பாவத்து நிமித்தம் வந்த விளைவுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And onset we must understand the infirmities that we encounter in the body as well as all the temporal things that we see in this peripheral world is not God's creation, it is because of the misfortune of sin. விழுந்து போன இந்த மனிதனுக்குள்ளே தேவன் மனிதன் மேல் வைத்த தன்னுடைய நித்திய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். And God had been revealing forth the eternal plan connected with the fallen man in his fallen state. மனிதன் தன்னுடைய சொந்த வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த நினைவுகளை விட்டுவிட்டு அவன் தேவனுடைய வழிக்கு திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is pertinent for a man to turn back and come back to the plan of God, right, having the remorse in his life. மனிதன் இந்த பூமியிலே தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும், தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு போக வேண்டும், இந்த பிசினஸ் பண்ண வேண்டும், இப்படி ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பெரிய உத்தியோகம் பண்ண வேண்டும் என்ற அநேக வழிகளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And we see commonly in the world people are having their own destination, their own plan, that I must become such and such a person, I must go to this country, do such and such a business and so on. இவைகளெல்லாம் மனிதன் தெரிந்து கொண்ட தன்னுடைய சொந்த வழியே அல்லாமல் இவைகள் தேவனுடைய வழிகள் அல்ல. And all the paths that has been foreknown by man is not the path of the Lord, it is by men alone. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படி போலவே உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழியும், உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவும் உயர்ந்தது என்று சொல்லுகிறார். According to the word of the Lord proclaims and says that the sky is high above the earth, so is my thoughts connected with you, my thoughts vis-a-vis your thoughts. எல்லா மனிதர்களும் தங்களுடைய சொந்த வழிகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய வழிக்கும் அவருடைய நினைவுக்கும் நேராக தன்னுடைய மனதை அவன் திருப்ப வேண்டும். And man must maneuver and turn back to the Lord, duly renouncing and forsaking his own ways and his thoughts. அதைத்தான் மனம் திரும்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that in brief it is called repentance. விழுந்து போன மனிதன் தன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு தன்னுடைய மனதை தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக திருப்புகிறதுதான், திருப்பி அதற்கேற்ற காரியங்களை செய்வதுதான் மனம் திரும்புதல். A man who has fallen in his sin, that he must have a clear cut repentance in him and he must maneuver himself and turn back towards the Lord. That is called in summary the repentance. இன்னொரு விதத்தில் சொன்னால் தவறான ஒன்றை விட்டுவிட்டு சரியான ஒன்றுக்கு தன்னுடைய மனதை அவன் திருப்புவதுதான் மனம் திரும்புதல். In other vocab it is the repentance is something like this, that from the wrong and illegitimate path he was going, now he is wheeling back to a correct path. இந்த ஊழியத்தை கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் செய்து கொண்டே வந்தார். And Jesus was doing this great commission or mission on this earth. அப்பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பலரும் எல்லாவித பலவிதமான நன்மைகளை அனுபவித்து ஜீவித்தார்கள். And so people, multitude, they were thronging unto him, they were inheriting and reaching forth blessings from Jesus. வியாதியஸ்தர் சுகம் பெற்றார்கள். All the sick people came to Jesus and they were all healed. பாவிகள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக சந்தோஷத்தை பெற்றார்கள். And all the sinners, they came to Jesus, received or obtained forgiveness and they obtained the kingdom of God. பிசாசில் கட்டப்பட்டவர்கள் விடுதலை பெற்றார்கள். And the people, those who have been bound with the fetters of the devil, they were let loose. சமாதானத்தை இழந்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். The people, those who are devoid of peace, they inherited peace. பரலோகத்தை பற்றிய நல்ல வெளிப்படுத்துதல்களை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். மனது பிரகாசிக்கப்பட்டது. And people received glossily the knowledge connected with heaven and their eyes were enlightened. எந்த நிலவரத்தில் வருகிற மனிதனையும் கர்த்தராகிய இயேசு சந்தித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அவருடைய எல்லா நிலவரங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வந்தார். And people were coming to him from many strata of the society. Jesus was lucidly speaking to them about the truth and setting them free, all one and all. இந்த நிக்கதோமு என்பவன் இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே ஒரு போதகனாக இருந்து
பரம்பரையான அந்த உபதேச சட்டங்களை அவன் அறிவித்துக் கொண்டு ஒரு பாரம்பரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். Nicodemus in question was a rabbi, he was a teacher of law. Traditionally he was in the church or synagogue, he was preaching the law to the people. தன்னுடைய ஊழியத்தினாலே ஜனத்துக்குள்ள எந்த விதமான ஒரு விடுதலையையும் அவன் காண முடியவில்லை, ஜனங்களும் அனுபவிக்க முடியவில்லை. And in his ministry he was not able to see tangible results coming forth or the mind getting changed in the multitude of his hearers. அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தையும் அதனால் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளையும் திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து போகிறதையும் அவன் கண்டபோது தான் ஒரு போதகனாக இருந்தபடியினால் ராக்காலங்களிலே வந்து ஆண்டவரோடு அவன் அவருடைய உபதேசத்தை கேட்டு வந்தார். And he was a teacher of law. Therefore, when there was no change taking place in his ministry, he thought the work of the Jesus Christ is giving manifold blessings to the people. Therefore, he came to Jesus by night to ask him counsel. இந்த வேத வசனத்தில் இந்த அதிகாரத்தில் 3 பிறப்பை குறித்து கர்த்தராகிய இயேசு அவனுக்கு சொன்னார். And in this chapter, when he was speaking, Jesus was speaking about 3 types of births in him. ஒன்று மறுபடியும் பிறக்க வேண்டும். And one is called rebirth or regeneration. மற்றொன்று அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். And secondly, he must be born of the waters. மூன்றாவது அவன் ஆவியினால் பிறக்க வேண்டும். And thirdly, he must be born of the Spirit. இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது அவனுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியாதபடியினால் ஒரு மனிதன் முதிர் வயதான பிறகு மறுபடியும் எப்படி தாயின் வயிற்றில் போய் அவன் 2ஆம் முறை பிறக்க முடியும் என்று அவர் கேள்வி கேட்டார். And when he was unable to comprehend the things of Jesus, he was asking how a man can again go to the mother's womb and be born once again. அப்பொழுதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். And then came the reply by Jesus to him like this. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலிருந்து புறப்பட்டு தனக்கு இஷ்டமான இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. The wind bloweth where it listeth, and thou hearest the sound, and it goes at will. அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய். And you are able to listen to the sound of the wind. அது எங்கிருந்து புறப்படுகிறது எங்கே போகிறது என்று உனக்கு தெரியவில்லை. But thou canst not identify whence cometh forth it is and whither it goeth. அதே போல ஆவியினால் பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான். And so is everyone that is born of the Spirit, Jesus quipped and said to him. நீங்கள் 12வது வசனத்துக்கு கவனத்தை திருப்பினால், and if you make your concentration to 12th verse, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் அதை எப்படி விசுவாசிப்பீர்கள்? And if I told you earthly things and you believe not, how shall you believe if I tell the heavenly things? Jesus asks. பூமிக்கு அடுத்த இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. And I am just explaining what is taking place, the developments of the world, you are not able to believe that. பரலோக காரியத்தை நான் சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை விசுவாசிப்பீர்கள்? And then how can you comprehend the things connected with heaven there? தேவனுடைய வார்த்தைகளை எந்தவிதமான கேள்வி இல்லாமல் விசுவாசித்து கீழ்ப்படிகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the people those who are listening to the word of the Lord and obey as it is that has been told. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒழியாது. The heaven and earth may pass away, not a tittle or a word of God shall pass away in any wise. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. This word of the Lord is written is not men's word, it is the word of God alone. பூமியிலே பேசுகிறவர்களுக்கு நாம் செவி கொடுக்காமல் போனால் சிட்சிக்கப்படுகிறோம். And if you are not paying heed to the voice that has been heard in the world, we have been punished. அரசாங்க அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தனக்குத்தானே ஆக்கினையை வரவழைத்துக் கொள்ளுகிறான். A person who is resisting or gainsaying against government's law, he is going to put condemnation upon himself. அப்படியானால் பரலோகத்திலிருந்து பேசுகிறவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், and if that is the case, we are not able to obey the voice that is emanating from heaven. நீ எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும்? How can we escape the condemnation? கேள்வி கேட்காமல் தேவனுடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் அது நமக்கு பாக்கியம், அது நமக்கு ஆசீர்வாதம். Without putting forth any question and absolutely if you are able to obey the voice of the Lord, that is going to give us bountiful blessings. பூமியிலே காற்று ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி போகிறது. And in the wind we see in the world, it is listing one place and it is going from one to other. அது வீசுகிறதுனாலே
மரங்கள் அசைகிறதை நாம் பார்க்கிறோம். And because of the blowing forth of the wind, we can see the heads of the trees are getting tossed to and fro. காற்று பலமாய் அடிக்கும்போது மரங்கள் சாய்கிறதை நாம் காண்கிறோம். And we are able to see vividly even trees do fall because of the heavy wind flow. சில நேரங்களிலே நம்முடைய கைகளில் வைத்திருக்கிறதான குடை தலைகீழாக திரும்பி விடுகிறதை பார்க்கிறோம். And we see at times of the wind blowing, even our umbrellas will be made topsy-turvy. நம்மையும் அது தள்ளி கொண்டு போகிறது. Sometimes even it is pushing us down. ஆனால் இந்த காற்று எங்கிருந்து புறப்பட்டு எங்கே போகிறது என்று ஒரு மனிதருக்கும் தெரியாது. But no man can say, from where cometh this wind and who is blowing for this? இதெல்லாம் மறைக்கப்பட்ட விஷயம், விழுந்து போன மனிதனுக்கு விளங்காத விஷயம். This is all mysterious thing, the fallen man can never comprehend this. மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். All the hidden things are belonging to Lord God alone. மனிதர்கள் தேவனுக்கு பயப்படும்படியாக எத்தனையோ காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். And God is keeping forth many mysterious things for me. Man has to have the fear of God. பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு தேவனுடைய பக்தர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற வேளையில் மறைவானவைகளை தேவன் தம்முடையவர்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறார். But mysterious things God is unfolding to the saints of the Lord, those who are be seated or closeted with him. காற்று ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி போகிறது இந்த பூமியில நடக்கிற ஒரு காரியம். And the wind is listing forth and blowing from one end to another. This is a common thing in the world. இது எப்படி என்று உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. And you cannot know the chemistry behind the blowing of the wind. அப்படியானால் பரலோக காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேனானால் அது எப்படி உனக்கு விளங்கும்? And if I tell you about heavenly things, how you can understand? Jesus asked. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்யும் தேவனுடைய மகிமையான காரியங்களையும் நீ அறிய மாட்டாய். And you shall not know how the way of the Spirit and the manifold glory of the Lord as the bone is getting formed in a womb. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி குழந்தைக்குள்ள உருவாகிறது என்று இதுவரைக்கும் ஒரு மனிதரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. Nobody can say how the bones are getting formed within the womb of a mother. மறைக்கப்பட்ட எத்தனையோ காரியங்கள் இன்னும் மனிதனுக்கு வெளிப்படாமல் இருக்கிறது. Many things are hidden and it is not unfolded to the wisdom of men. அவைகள் எல்லாம் தேவனுக்கு உரியவைகள். But that is all pertaining to Godhead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதே போல ஆவியின் வழியையும் மனிதன் அறிய மாட்டான். And so wise the man will not know the paths of the Spirit. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிறப்புகள் ஆவியினால் மனிதனுக்குள்ளே சம்பவிக்கிறவைகள். And all the births that Jesus was enumerating is because of the Spirit. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற பிறப்புகளில் 5 பிறப்புகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் ஏவப்படுகிறேன். Then I am inspired to speak about you connected with the 5 types of birth spiritually what we must have. ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். Maybe a great person in the authority, great person having stature, he must be born within himself. இது மனிதன் மேல் வைத்த தேவனுடைய விழுந்து போன மனிதன் மறுபடியுமாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தி கொடுத்த பரலோக வழிகளில் ஒன்று. And this is one of the path given by the Lord who created heaven and earth to rescue the fallen man. இந்த பிறப்பை அவன் எந்த குடும்பத்தில் பிறந்த மனிதனாக இருந்தாலும், அவன் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த ராஜகுமாரனாக இருந்தாலும் அவன் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். And this birth must be dawn upon any man. He may be having a royal estate in him or any family from him he may be emanating from. இந்த பிறப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் இந்த பூமியிலே ராஜ குடும்பத்தில் பிறந்து ஜீவித்து மரிக்கலாம், ஆனால் பரலோக குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. If a person is not inheriting or coming to this birth, he may be born in a king's palace but he cannot inherit the kingdom of heaven. எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், எந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால், எந்த ஜாதி மதம் இனத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். He may be born in a palace, he may be emanating from any state of this society, from any family, but he must be born or have a regeneration by spirit. இந்த மறுபிறப்பை குறித்து அந்த நிக்கோதேமுக்கு சொன்னபோது அவன் ஒரு போதகன், ஆனாலும்
இந்த பரலோகத்துக்கு போகிற வழியில் முதல் வழியையே அவனுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Nicodemus was a rabbi in Israel, but he was a teacher, but he cannot understand, although this is the path that leads to heaven. எப்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க முடியும் என்று கேட்கிறார். How can a man be born when he is old? He asked Jesus. அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. And he was not a commoner, Nicodemus. அவன் ஒரு போதகர். And he was a teacher. சத்தியத்தை அறிந்த பல காரியங்களில் அவன் அறிவுள்ள ஒரு மனிதன். And he was a scribe knowing much things of the law. ஆனால் இந்த ஆவிக்குரிய காரியங்களை அவனுக்கு விளங்க முடியவில்லை. But he was unable to discern what is connected with the spirit. அப்படித்தான் இன்றைக்கும் பெரிய பெரிய ஞானிகள் மேதைகள் எல்லாம் இந்த ஆவியின் வழியை விளங்காதவர்களாக இருக்கிறார். Many scholarly and scientific people are there in the world, but they are not able to discern what is the path of the spirit. வானத்தை ஆராய்ச்சி பண்ண தெரியும். And they know many things about astronomy. பூமியை ஆராய்ச்சி பண்ண தெரியும். And they can even make a geological surveys of so many things. சந்திரனுக்கு போக தெரியும். And they can even step over the moon. மறுபடியும் பிறக்க தெரியல. And they cannot be born again, no experience. எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? How can they go to heaven? இவைகள் எல்லாம் பரலோக வழிகள். This is the path leads to heaven. இவைகள் எல்லாம் ஆவியின் வழிகள். This is the paths of the spirit. காற்றானது ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. எங்கே புறப்படுகிறது, எங்கே போய் சேருகிறது என்று மனிதன் அறிகிறதில்லை. And man, the wind is blowing from one end to another end. Man cannot comprehend and say from which barn, which store it is coming forth. ஆவியின் வழிகளை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்கிற ஆவியின் பிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். And if a person must know the path of the spirit, he must be born of the spirit. மனுஷனுடைய ஆவி இல்லாமல் மனிதனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டார். And unless a person has got the spirit of the flesh, he cannot know connected with the things of the அதுபோல world. தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய முடியாது. Likewise, if a person is not inherent in the spirit of God, he cannot know the things connected with God. எந்த மனிதனா இருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த முதல் அனுபவத்தை அவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். Maybe any person in the world, but he must have this first experience of getting salvage or salvation. அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வரியவானாக இருக்கலாம். Maybe he is a very rich man. மறுபடியும் அவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிற அனுபவம் கூட அவனுக்கு இருக்காது. Except this man is not born again, he cannot have an experience of even looking into the kingdom of God. மறுபடியும் பிறக்கிற இந்த அனுபவத்தை தேவன் இலவசமாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். The rebirth experience God freely offers to every person. அவன் நான் ஒரு பாவி என்று உணர வேண்டும். And firstly he must say and acknowledge, Oh Lord, I am a sinner before you. பாவம் இல்லாத ஒரு மனிதனும் இல்லை. And there is no person who can say, I am immaculate, I have no sin. மனிதன் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறான். Man is getting birth itself in sin. அவன் துர்க்குணத்தில் தான் உருவாக்கப்படுகிறான். And he is shapen in iniquity. ஆதாம் விழுந்து போனான். And Adam did fall. விழுந்து போன பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். And because he has slipped, therefore all the generation following Adam is going to be born of the wickedness. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்தார்கள். And of course our parents have given us birth. நாம் உருவாக்கப்படும் போதே துர்க்குணங்களால் தான் உருவாக்கப்பட்டோம். And we were shapen because of the iniquities. ஆதி மனிதன் பாவம் செய்தான். The first man, created man, did commit sin. அது முதற்கொண்டு மனித வம்சத்தை இந்த பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. From then onwards, the generation is being occupied by this sin. இந்த பாவ சந்ததி ஒருபோதும் பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. This sinful generation can never step into the kingdom of heaven. பாவம் செய்தது நிமித்தமாகத்தான் மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான கனவீனமான ஒரு அற்பமான சரீரம் கொண்டு வரப்பட்டது. And because of him committing sin only, this infirm body, feeble body and vile body, a man has inherited for himself. இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை சுதந்தரிக்காது. And this corruptible body cannot put on or it cannot have the incorruptibleness. அழியாத ஒரு சரீரத்தை ஒரு மனிதன் இந்த பூமியிலே அழியக்கூடிய சரீரத்தில் இருக்கும் பொழுதே இந்த ஆவியின் வழிகளை அறிந்து அது நிமித்தமாக ஒரு அழியாத சரீரத்தை தனக்குள்ள உருவாக்க வேண்டும். And here man, while living in the world itself, he must put on this immortality while he was living in the mortal body itself. எப்படி ஒரு கோழி முட்டை ஒரு கோழியினுடைய அனலுக்குள்ள அது இருந்து அது அந்த சூட்டினாலே தனக்குள்ளே அது உள்ளே ஒரு ஜீவன் வளர்ந்து 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 ஒரு குஞ்சாக மாறி வெளியே வருகிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதனும்
இந்த பூமியிலே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தனக்குள்ளே உருவாக்க வேண்டும். It is like manner how a chicken is formed out of the shells of an egg because of the warmness of the mother hen, and likewise we must put on like a warmness of the spirit and be born again. அதற்காகத்தான் அவன் இப்படிப்பட்ட ஆவியின் வழிகளை அறிய வேண்டும். And for that cause only he must know the paths of the spirit. அதுல ஒன்றுதான் மறுபிறப்பு. And one of the way is called the regeneration. நான் துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டவன். That I am informed or shapen by the iniquities. நான் பாவத்திலே உருவாக்கப்பட்டவன். That I have been crowd or made because of sin. நான் ஒரு பாவி. I am a sinner. என் பாவத்தை மன்னிக்க இயேசு பிறந்தார். My Jesus was born only to forgive all my sins. அவர் முழு உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். And he carried away upon himself the sins of the whole world. இயேசுவுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. And the blood of Jesus Christ is well able to sanctify me from all my sins and iniquities. இதை விசுவாசித்து நாம் இயேசுவண்டையில வர வேண்டும். And we must endorse and believe upon this. We must come closer to Jesus. இந்த குறிப்பிட்ட டாக்டர் இவர் நல்ல ட்ரீட்மென்ட் கொடுப்பார் என்று வியாதியஸ்தர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் அதை விசுவாசித்து அங்கே போகிறார். When we say that this particular doctor is a very good doctor and people will be going very swiftly to him for medication. பல வகையான பிரச்சனைகள் வழக்குகள் உள்ளவர்கள் இந்த லாயர் நல்ல முறையில் விசாரித்து நியாயமான ஃபீஸ் வாங்கி கொண்டு நல்ல முறையில் வழக்குகளை அவர் நமக்கு முடித்து கொடுப்பார் என்று சொன்னால் பிரச்சனை உள்ளவர்கள் அங்கே போகிறார். For the legal problems, when somebody says this is a good lawyer and he is doing good type of lawyer business, that means people are flocking to him. இந்த வாத்தியார் எவ்வளவு மக்கு பையனா இருந்தாலும் பொறுமையா நல்லா அவனுக்கு ஏற்ற விதத்தில் இறங்கி சொல்லி கொடுத்து அவனை பாஸ் பண்ண வைப்பார் என்றால் சரியாக படிக்காத பிள்ளைகளை உடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வாத்தியாரிடத்தில் பணம் கட்டி சேர்க்க போகிறார். And if there is a good teacher who will give good classes and he will take such a tuitions and people will pay so much of money and put their words although they are unable to learn well. அதுபோல ஒரு பாவி கர்த்தராகிய இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் முழு உலகத்தாருடைய பாவங்களை சுமந்தவர், வியாதியை சுமந்தவர் என்று உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது நீ அதை விசுவாசித்து இயேசுவண்டையில வர வேண்டும். And when a sinner is knowing that Jesus Christ is able to forgive all his sins, therefore we as we are, we must listen to him and come to him for our healing, for our forgiveness. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு பாவிகளை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். Even today Jesus Christ is calling forth all the sinners, those are heavily laden with the sins and yoke, and come unto him, for he is going to give him rest. அவர் ஒரு பாவியையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. In no wise he is going to cast out any of the sinners on this earth. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எத்தனை வருடங்கள் ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு பாவியா இருந்தாலும், நான் பாவி என்று அவன் உணர்வானானால் அதே நிலவரத்தில் இயேசுவண்டையில வரும்போது அவர் அவனை ஏற்றுக்கொள்கிறார். But when a person is able to come and say to Jesus and acknowledge, say, I am a hardcore criminal and having criminality for such a long period, but Jesus is going to forgive him there itself. தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிடும்போது பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். And when he is acknowledging and saying all his sins, Jesus is going to forgive all his sins. மறைத்து வைக்கிற பாவத்தை மன்னிக்க முடியாது. But the hidden sin cannot be forgiven by Jesus. அறிக்கையிட்ட எல்லாவற்றையும் அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். And whatsoever the sins we confess unto him physically, that he is able to cleanse us by his blood and sanctify us from all. கர்த்தராகிய இயேசுவண்டையில் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மெய்யாகவே பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று சந்தோஷத்தோடு ஜீவிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. இந்த அனுபவத்தை ஒரு மனிதன் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆவியின் வழிகளில் ஒன்று. And this is one of the paths of the ways of the spirit, and he must enjoy and taste this. இதன் பிறகுதான் மற்ற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு இடத்துக்கு வந்து சேர்கிறான். And after inheriting this blessing or this position only, he comes to a plane in which he can inherit all the blessings of the Lord. அப்படினால் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை வைத்துக்கொண்டு மற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறது அது
தேவனுடைய பார்வையில் ஏற்ற ஒரு பகுதி அல்ல. And it is not the correct thing for a person having or stockpiled sins with him, but yet he asks for a blessing from the Lord. This is not acceptable from God. ஏனென்றால் ஆண்டவரை பொறுத்தவரையில் மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்க அவர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். Connected with God, God is well able to give or secure help to the generation fallen or deep in the sin, those who come from Abraham. சிலர் யோசிக்கலாம், ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவன் கேட்கிற மற்ற காரியத்தை ஆண்டவர் செய்தார்னா அவன் உணர்ந்து அந்த அன்புல அவன் அதுக்கு பிறகு மனம் திரும்பிடுவானே என்று சிலர் எண்ணக்கூடும். Some people will have a wrong notion like this. Although he is a sinner, but he is asking, soliciting something the Lord. If God grants him, he will come with the love and he will come closer to the Lord. உண்மைதான், ஆண்டவர் அன்புள்ளவர் தான், அதுல மாற்றமே இல்லை. There is no change. Really God is full of love. அவர் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாவியா இருந்தாலும் அவன் கேட்கிற எந்த காரியத்தை, வீடு கேட்டா கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார், காரு கேட்டாலும் கொடுப்பார். அவன் பாவியாவே இருந்து கொண்டு குடிகாரனாவே இருந்து கொண்டு எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு என்ன கேட்டாலும் அவர் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நன்மையான எல்லா ஈவும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. Every good is going to come from God, and God of course is having every blessing. He can of course give to any type of vile criminal all these blessings. அவருடைய பகுதியிலே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். And from his side God is already ready to give all blessings to men. ஆனால் தடை செய்கிறது யாரு தெரியுமா? But now which is blocking him to get the blessing? வேற யாரும் கிடையாது. It is nothing, none else. நாம் செய்த பாவங்கள் தான் தடை செய்கிறது. Only all the sins committed by us is going to block the blessings. இது என்னுடைய பாவம். This is my sin. இந்த பக்கம் தேவன் இருக்கிறார். And God is standing in my right side. நான் ஒரு மோசமான பாவி. I am a hardcore criminal. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கிறேன். But I am asking, Lord, grant me a house. ஆண்டவர் ஒரு அருமையான வீட்டை எனக்கு தருவதற்காக வீட்டை எடுத்துக்கொண்டு இப்படியே கொண்டு வர்றார் கையில. Suppose God is placing a beautiful house or palatial house and bringing to me. எனக்கு கொடுக்க வரும்போது இந்த பாவம் தடை செய்கிறது. But when God is bringing this palatial house, now this sin is blocking him to give. ஏசாயா 59 அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. Isaiah 59 verse 1 says, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear heavy that it cannot hear. But your iniquities are separated between you and your God, and your sins have hid his face from you that he will not hear. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்குகிறது. But your iniquities are separated, making a breach between you with your God. ரட்சிக்க கூடாதபடிக்கு உனக்கு உதவி செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. And in order to give salvation or in order to give you blessings, God's hand is not getting shortened. ஆண்டவருடைய கரம் நீண்ட கரம். And the everlasting God is already stretched forth for you. எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகிற கரம். It is bountifully, it is able to give forth all types of blessings. அவர் நீ கேட்ட உடனே அவர் நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். And whenever you solicit the Lord, God comes forth with blessings. அவர் உங்களுக்கு கொடுக்க முடியாதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே பிளவுகளை உண்டாக்கு. Now there is a breach between you with your God because of your sins committed by yourself. உன்னுடைய பாவமே அவர் உனக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உனக்கு மறைத்து விடுகிறது. For your sins have hid his face from you that he is not able to hear your voice. ஆனபடியால் தான் தேவனிடத்தில் நன்மையை பெற விரும்புகிற ஒரு மனிதன் முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். Therefore a person wants to inherit blessing from God, onset he must confess all his sins. தேவனிடத்தில் மனிதன் நன்மையை பெற விடாதபடிக்கு தடை செய்கிறது அனைத்தும் ஒரு தூதர்கள் அல்ல. And all the things that are hindering for men to inherit blessing from God is not something from angels. வேறு எந்த மனிதனும் அல்ல. Neither any man in this earth. உன்னுடைய பாவங்களே அது தடையாக நிற்கிறது. Your sin is going to hinder for you to inherit blessing from God. ஆனபடியால் எந்த நன்மையை கர்த்தரிடத்தில் நாம் பெற வேண்டுமானாலும் தடையாக நிற்கிற நம்முடைய பாவங்களை நாம் கண்டுபிடித்து அவைகளை அறிக்கை செய்து நம்மை விட்டு நீக்க வேண்டும்.
Therefore, in order to inherit blessing from God, we must identify and know what is the sin committed by us. We must confess that and receive a repentance. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? And who can know his errors? தன் பிழைகளை உணருகிறவன் யார்? And who can know his own errors? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். And remove from all my secret sins. துணிகரமான பாவங்களை என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். And do not allow the presumption sins to overpower or prevail upon me. அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். Then I shall be away from all the wrath of God. ஆனபடியால் நம்முடைய பிழைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை உணர்ந்து முதலாவது ஒரு மனிதன் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது தேவனுக்கு மனிதனுக்கு இடையில இருக்கிற தடை நீங்குகிறது. Therefore man must acknowledge all his faults, his sins, his secret sins and presumption sins, then the hindrance for inheriting blessing shall go away. இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் கடந்து வரும் பொழுதுதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான். When a person comes to this plane only, he is able to see and behold the kingdom of God. அவருடைய கரத்தின் நன்மைகளை அவன் அனுபவிக்க பாத்திரவானாக மாறுகிறான். And he is becoming a worthy vessel to inherit all the blessings that is coming from the hand of God. அப்படினால் ஒரு சிறு குற்றமாயிருந்தாலும் அருமையான தேவனுடைய ஜனமே, Therefore, beloved child of God, may be a very, very small sin. நாம் அவைகளை நமக்குள் வைத்திராமல் அவைகளை அறிக்கையிட்டு எப்போது ஒரு நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். And always we must confess that and have a very immaculate conscience with us. இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போகிற வழியில் முதல் அனுபவம். And this is the first and foremost experience one must possess to go into the path or the spirit of the இதை way. ஏன் ஒரு பிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why this regeneration is called a birth? ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let us consider a birth of a child. தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு உலகத்துக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. And this within the womb of a mother, almost in a world that a child is getting formed. அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு உலகத்தை விட்டு இந்த புதிய உலகத்திலே அது வெளிப்படுகிறது. And from a world the child is going to come and be dawned upon this terrestrial world. அதே போல மனிதன் பாவத்திலே ஜீவிக்கிற வரைக்கும் ஒரு இருண்ட உலகத்தில் ஒரு சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள்ளே அவன் காணப்படுகிறான். Therefore when as long as he is living in the sin, he is in the clutches of the Satan and darkened world. அவன் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறும்போது அந்த இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இப்போது ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே அவன் ஆவியில கொண்டு வரப்படுகிறான். And with the remorse and confession of all his sins, when he is receiving the forgiveness of the Lord, he comes to the plane of spirit in which he is able to inherit the blessing of ஒரு God. மனிதன் மனம் திரும்புறதுனால அவனுக்கு 3 காது வராது. And suppose because of a repentance, a person shall not have 3 ears for him. மூக்குல எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை ஒண்ணு வராது. And he will not have an extra attachment even in his nostril. 32 பல்லுக்கு பதிலா 35 பல்லு ஒண்ணு வராது. And the teeth will not be 35 instead of 32. அவருடைய சரீரத்திலே எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியாது. Physically, anatomically, there is not going to be any change in him. அவன் மனம் திரும்பும்போது அவருடைய மனதின் எண்ணங்கள் மாற்றப்படுகிறது. But when he is having a repentance, there is going to be a change coming forth within the mind of him. அவனை ஆண்டு கொண்டிருந்த அசுத்த பாவத்தின் வல்லமைகள், அந்த கட்டுகள் அவனை விட்டு நீங்கி போகிறது. All the powers, tentacles of the spirit, a darkness is going to go away from him. துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். Because a wicked person is being bound with the fetters of the sin or the darkness. ஒரு பாவியை எத்தனையோ பாவம் ஒரு கயிறை போல இருந்து அவனை கட்டி வைக்கிறது. A sinner is bound with the fetters or the cord of sin around him in every side. ஒரு மனிதனை இந்த தூண்ல கட்டி வைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider a man has been chained to the pillar of this place. கட்டப்பட்டிருக்கிற மனிதனுக்கு சுயாதீனமாக எதையும் செய்ய ஒரு உரிமையும் இல்லை. And because he is being chained, therefore he cannot freely move about or do anything at will. அவருடைய கட்டுகளை அறுக்கும்போது, But when you chop off all the threads from him, அவருடைய சரீரத்திலே எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவயவம் ஒண்ணு வராது. but there cannot be any anatomical fitment coming for this body. அதே சரீரம் தான். That same body he will ஆனால் have. இப்பொழுது கட்டுகள் இல்லாமல் இருக்கிறது. But now there is no binding in him. ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது அவனை கட்டி வைத்திருந்த எல்லா பாவ கயிறுகளிலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வருகிறார். When a person receives this repentance, God is removing all fetters and binding from him and setting free. இப்போது அவன் ஒரு புதிய உலகத்துக்கு வருகிறான். Now he is coming into a new created world. இந்த உலகத்துக்கு பெயர்தான் ஆவிக்குரிய உலகம். And this new world for him is the spiritual world. அவன் மறுபடியும் பிறக்கும்போது ஆவிக்குரிய உலகத்தை காணக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறான். And because of rebirth, now he is coming able to behold
a spiritual world around him. இரண்டாவதாக அவன் ஜலத்தினால பிறக்க And secondly, he must have a baptism or he must be born of the இது waters. ஞானஸ்நான சத்தியம் என்று நமக்கு தெரியும். And we know this birth is connected with baptism in water. ஞானஸ்நானம் ஒரு சத்தியமே அல்லாமல் அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. And the baptism in waters is not a ritual or tradition, it is a thing given by the truth or in the truth. ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் என்றால் உடனே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. Therefore, if we have to become Christian, means we must be baptized in water. பெந்தகோஸ்தக்கார பிள்ளைகள் 14 வயசு, நேற்று ஒரு 6 வயசு உள்ள ஒரு பிள்ளையோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். I was communicating to a child, she was 6 years old. 2வது படித்துக் கொண்டிருக்கிறான். Maybe second standard or do. மதுக்கரையில ராபோஜன கூட்டம், அதுக்காக நான் ராபோஜனத்துக்காக போயிருந்தேன். I went for the Holy Communion in Madhukarai. ராபோஜனம் முடிந்த உடனே இந்த பிள்ளை ஓடி வந்து சோதரம் பாஸ்டர்னு சொன்னான். And she was complimenting me after the communion was over. நீ ராபோஜனம் எடுத்தியான்னு கேட்டேன். I asked whether you received the Holy Communion. அவள் சற்று யோசித்தாள். But she was thinking something. ராபோஜனம் எடுக்காவிட்டா எப்படி பரலோகத்துக்கு போறது, நீ எடுத்தியான்னு கேட்டேன். I asked that if you are not taking part in the Holy Communion, how can you go to heaven? நான் எடுக்கலேன்னு சொன்னேன். And she said, no, I have not taken ஏன் நீ part. எடுக்கலேன்னு கேட்டேன். Why have I not been? எனக்கு இன்னும் 14 வயசு வரலையே. I am not yet attained a 14th age. அவள் சொன்னால் எனக்கு இன்னும் 14 வயசு வரையில்லையே. But I have not attained the age of 14. 14 வயசு ஆனா ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு. But all on the cross people think that at the age of 14 that we must be baptized in waters. பெந்தகோஸ்தக்கார பெற்றோர்களுக்கு கூட தங்களுடைய பிள்ளைக்கு 14 வயசு வரட்டும் ஞானஸ்நானம் கொடுத்துறலாம். Even the Pentecostal parents also they say let him or she become 14 years old and she shall be இது baptized. ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It is not a ritual. ஞானஸ்நானம் ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It is not baptism is not a tradition. பெந்தகோஸ்த குடும்பத்துல பிறந்தா 14 வயசு ஆனா ஞானஸ்நானம் கொடுக்கணும், யூத் மீட்டிங் அனுப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல. It is not, it implies that you will be sent at the age of 14 to the youth meeting and you shall be baptized in waters. 14 வயசு அல்ல, 114 வயசு ஆனாலும் உன் பாவங்கள் எல்லாவற்றும் நின்று உனக்கு ஒரு விடுதலை இல்லாவிட்டால் நீ ஞானஸ்நானம் பெறக்கூடாது. Not 14 years if you are not, you are attaining maybe 114 years if you are not having repentance from all your sins, you cannot be baptized in waters. இது சடங்காச்சாரம் அல்ல, It is சத்தியம். It is not a ritual, it is the truth of God. இது ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான வழிகள். This is the ways and means by which man can reach forth heaven. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாதபடியினால் அவருடைய தொல்லைகள் வழியில் உள்ள எல்லாரையும் இளைக்க பண்ணும் என்று நாம் நீதி பிரசங்கி 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். In Exodus chapter 10 we read, because of the folly, because he is knowing about the not knowing about the destination, he will make all the people varied. ஊருக்கு போகிற வழியை ஒரு மனிதன் அறியாவிட்டால் போகிற வழியில எல்லாரையும் அவன் கேட்டு கேட்டு வழியில போகிறவங்களை எல்லாம் சைக்கிள்ல போறவங்களை நிறுத்துவான், ஸ்கூட்டர்ல போகிறவங்களை நிறுத்துவான், கார்ல போகிறவங்களை நிறுத்துவான், நடந்து போறவங்களை கூட நிறுத்துவான். ஐயா இங்க போறதுக்கு வழியதுன்னு கேட்பான். And because he is not knowing the path that leads to the destination, the foolish person shall be stopping even scooter, cycle, ask all the people in the co-passengers asking about the route. நானும் நம்முடைய இப்ப தற்காலிகமா நமக்கு கார் ஓட்டி உதவி செய்யற பிறகு ஜெபஸ்டின் 2 பேரும் ஒரு ஊருக்கு போனோம். And myself and brother Sebastian, we were driving in the vehicle and going to வழியில போற எத்தனையோ பேரை கண்ணாடியை திறந்து காட்டுக்கிட்டே வர்றாரு. இந்த ஊருக்கு போற வழி எது, இங்க போற வழி எது, இங்க போக வழி. ஊருக்கு போகிற வழி தெரியாவிட்டால் வழியில போகிறவங்களுக்கு எல்லாம் நாம் தொந்தரவாக மாறும். And we will become a nuisance to the fellow people in the grounds if you are asking the route time and again to many people. பரலோகத்துக்கு போகிற வழி தெரியாத ஒரு மனிதனும் இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் இடரலாக இருக்கிறான். And a person so wise, if he is not knowing the path that leads to heaven, he shall be a man of peace, of weariness to all the contemporaries. அவருடைய தொல்லை வழியில இருக்கிற எல்லாரையும் இளைக்க பண்ணுகிறது. And all the people, those are passengers, shall be put into weariness because of him. அப்படிதான் மனம் திரும்பாம சிலர் ஞானஸ்நானம் எடுத்து சபையில இருக்கிறாங்க. அவங்க எந்த காலத்திலே ஊழியக்காரங்களுக்கும் சபைக்கும் தொந்தரவு தான். Likewise, some people not having a remorse or repentance, but they will be baptized in waters, they shall be a problem to workers as well as believers. சில பெந்தகோஸ்தக்கார பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து வந்த உடனே பெற்றோர்கள் எப்படியாச்சும் பையன் அல்லது பொண்ணு பக்தியா வரணும்னு சொல்லிட்டு மனம் திரும்பாவிட்டாலும் குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் வெளியே ஒண்ணு காட்டாம எப்படியோ வந்து ஞானஸ்நானம் கும்பல்ல 10 11 அத்தோட நான் ஒண்ணு யூத் மீட்டிங்ல மொத்தத்துல ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டா.
And the parents, our Pentecostal people also, they will not see to it that they have a repentance, but they will be just immersing them in the waters during the youth meeting. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். But the Bible says, all the plants not implanted by my father shall not abide forever. சரியான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட நீ மனம் திரும்புதலின் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்று ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் நீ பரமபிதா நடாத நாற்று. Suppose you are not having a real remorse or repentance in your life, not having conviction, not having a regeneration, if you have been baptized in waters, you are not a plant implanted by God in the church. சரியான பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் தயவு செய்து ஒருவரும் ஞானஸ்நானம் எடுக்க முன்னுக்கு வராதீர். And please do not step forward to be baptized in waters if you are not having an assurance of forgiveness of all your sins. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மறுபடியும் காத்திருங்க. And you must tarry furthermore at the feet of the Lord. நான் வில்லிவாக்கத்தில் ஊழியம் செய்யும் போது ஒரு ஃபேமிலி ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். When I was serving the Lord in Villivakam, one family came for baptism. ஒரு சகோதரன் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். One brother stepped forward for baptism. அவர் ஒரு இந்துவா இருந்து கூட்டங்களுக்கு வந்து சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பி வந்து கேட்டார். And he was hailing from a Hindu family, but listening to the doctrine connected with the baptism, he stepped forward to be baptized. உங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா? அந்த நிச்சயம் இருக்கா? And I asked one question, all your old sins have been forgiven, do you have assurance of your forgiveness? அப்போது அவர் சொன்னார், கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னார், எல்லா பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஆனா இந்த சிகரெட் குடிக்கிறதுல இருந்து பீடி குடிக்கிறதுல இருந்து எனக்கு சரியான விடுதலை இல்லை. முன்னால மாதிரி குடிக்கிறது இல்லை, முன்னால நிறைய குடிப்பேன், ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு 1-2 அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு, நீங்க கொடுங்க அது சரியாயிடும். And he said, God has given me some forgiveness of assurance of forgiveness of sin, but now the only one habit I am not able to live is the puffing of beedis, just not much, but I am just taking 1 or 2. ஞானஸ்நானம்ன்றது பாவங்களுக்கு செத்த பிறகு எடுக்கிற ஒரு அனுபவம். Baptism is a ceremony in which we undergo after our death. It is something like a burial. நாம் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். In baptism we are going to be buried with Christ. அப்ப ஞானஸ்நானத்தை மறுபடியும் பிறக்கிறதை ஒரு மனிதன் செத்த ஒரு அனுபவத்துக்கும் ஞானஸ்நானத்தை அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவத்துக்கும் ஒப்பிட்டு வேதத்துல படிக்கிறோம். Therefore in the Bible we read the regeneration is the birth and he is going to die for his sin, and baptism is going to be burial with Christ. யாரை அடக்கம் பண்ணுவாங்க? And who shall be buried? செத்து போன மனிதனை. Only a dead man shall be buried. அது செத்து போயிட்டாரா அப்படின்றது ஒரு டாக்டரை கொண்டு வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அடக்கத்துக்கு வேண்டிய ஒழுங்கு பண்ணுவாங்க. And they shall make all ready for the funeral only after having a concrete certification by the doctor that he is no more, he is dead. இவர் பாவங்களுக்கு முழுதும் சாக இல்லை. But he is not dead for all his sins. எல்லா பாவத்தையும் விட்டார், ஆனால் இன்னும் பீடின்ற அந்த அடிமைத்தனம் அவருக்குள்ள இருக்கு. But one thing, the puffing of a beedi is still lingering with him as a sin. நான் ஒன்று உங்களை கேட்கிறேன். But I am asking one question to you. ஒரு மனிதன் சுகம் இல்லாம படுத்திருக்கார். A man is laid up in sickness. ரொம்ப எல்லா சுய நினைவெல்லாம் போய்விட்டது, பல்ஸ் குறைந்து கொண்டே இருக்கு. Suppose his conscience is already gone and like coma he is now laid down. ஆனாலும் உயிர் இருக்கு. But still life is there. கொண்டு போய் அடக்கம் பண்ணுவீங்களா? Will you bury him? எப்படி இருந்தாலும் செத்துருவாரு தானே, இனிமேல் எங்க பிழைக்க போறாரு, குழியை வெட்டுடா தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கும் போதே கொண்டு போய் நீங்க குழியில வெட்டி போட முடியுமா? Suppose he is in the verge of death, but although he is alive, but he is going to somehow he is going to die, will you take him and grab him and put him in the graveyard? அரசாங்கத்துக்கு தெரிந்தால் உயிரோடு இருக்கிற உங்களை கொண்டு போட்டுடுவாங்க. And if government knows that, then after excavation you shall be put to case. உயிர் இருக்கும்போது அவர் நிச்சயமாக இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ள செத்துருவாருன்னு தெரிஞ்சாலும் கூட நீங்கள் அடக்கம் பண்ண முடியாது. And suppose there is a life still seen in the body, but now yet you cannot bury him. அப்படி செய்தால் அதுக்கு பேர் என்ன? And suppose you do that, what it is called? கொலை. It is called a murdering. அப்படி செய்தால் அதுக்கு பேரு கொலை. And it is we are going to kill a person because he is still alive. எல்லா பாவமும் போக வேண்டும், அந்த 2 பீடியும் ஒழிய வேண்டும். நீங்க இப்ப எடுக்க வேண்டாம், அடுத்த முறை எடுக்கணும். அவரை தள்ளி விட்ட போது மிகுந்த துக்கத்துக்குள்ளான. And he was so grieved when I said, now don't be baptized in waters, you have to give even the 2 beedis, then you must come for baptism. He was so grieved. எல்லாருக்கும் மத்தியில பாஸ்டர் இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு அவருக்கு ரொம்ப வெக்கமா போய்
And he was put to shame because in the midst of all the people, pastor forbade me to be பிறகு baptized. நான் அவரை ரொம்ப ஆறுதல் படுத்த வேண்டியதா இருக்கு. Then I have to somehow console him. நீங்க இதை வெக்கன்னு பார்க்காதீங்க. இப்ப நீங்க வெக்கத்தை பார்த்து ஞானஸ்நானம் எடுத்தா காலமெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேணும். Suppose you think this to be a shame, you shall be in shame forever after your baptism. ஒரு விதமாக அவர் எடுத்துக்கொண்டார். Somehow he accepted my truth. அந்த வெக்கமும் துக்கத்திலேயே அந்த ரெண்டு பீடியிலே இருந்த அடிமத்தனம் அவரை விட்டு போய்விட்டது. அடுத்த ஞானஸ்நானத்துக்கு அவர் நல்ல ஜம்முன்னு வந்து சேர்ந்தார். And because of the shameness or because of the ignominy, now he forsook that also, that he came for the baptism again. அவர் ஞானஸ்நானம் பெற்றார். And received the baptism. அவருடைய மனைவி அதன் பிறகு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார். Wife also got repentance, she was baptized in waters. அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள முன்னேறி வந்தார்கள். All the children also, they raised up in the Lord. அவர் சின்ன தொழில் செய்தவர். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நல்ல முறையில் உயர்த்தினார். He had a little bit of business, God benedicted him. அவருக்கு கொர்நேலியுன்னு பேர் வைத்தார். And his name was Cornelius. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்போது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தில் இருக்கு. Now all his children are serving the Lord. கர்த்தர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார் என்று பாருங்க. See how God has blessed this family. ஞானஸ்நானம்ன்றது ஒரு சரியான ஒரு சத்தியம். அதற்கு சரியான அனுபவத்தில் நாம் அதை பெற வேண்டும். Baptism is a real truth and it's the oracle of God. We must correct, astutely take it. இன்றைக்கு எத்தனையோ பேர் வாலிபர்கள் சரியா மனம் திரும்பி பாவங்கள் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறாதபடினால்தான் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று வேற சபைக்கும் போக தெரியாது. இதே சபையில இருந்துகிட்டு இன்னும் எவ்வளவோ குழப்படிக்குள்ள கிடக்குறாங்க. Many teenage person, youth also, they are not having real repentance and were baptized. Therefore still they are having lot of troubles, not even going to other churches. ஒரு பன்றி ஒரு ஆட்டுக்குட்டியா மாற வேணும். அதுதான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற ஒரு அனுபவம். And rebirth and be baptized in water is a pig that is wallowing in the mire must become a lamb. இது பாதி மனம் திரும்பிட்டு இன்னும் பாதியை விடாம அறகுறைய ஞானஸ்நானம் எடுக்கும்போது இடுப்புக்கு கீழே பன்றியினுடைய சரீரம், இடுப்புக்கு மேல ஆட்டுக்குட்டியினுடைய சரீரம். பாதி பன்றி பாதி ஆட்டுக்குட்டி. Half-heartedly, with half confession, if a person is baptized in the waters, half his body is like a pig and half his body is ஒரு ஜெயகரமான சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய முடியாது. And you cannot have a overpowering or victorious Christian life. உன்னுடைய காலமெல்லாம் ஒரு போராட்டமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் செய்து கொண்டிருப்பாய். All your lifetime you have to wrestle and fight on forever. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது ஜலத்தினால பிறக்கிற ஒரு அனுபவம். Baptism is a ceremony in which you are having experience of born in the water for God. ஞானஸ்நானம் பெறும்போது இன்னும் நீ பரலோகத்துக்குரிய வழியில இல்லாட்டா ஆவிக்குரிய உலகத்திலே இன்னும் ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள் கடந்து போகிறாய். And when you are undergoing the water baptism, now you are going deep into the spiritual world in a deeper way. மூன்றாவதாக ஆவியினால் பிறக்கிற, பரிசுத்த ஆவியினால் பிறக்கிற ஒரு மூன்றாவது பிறப்பு. And third birth enumerated is the born of the Spirit. இந்த பிறப்புக்குள்ள ஒரு மனிதன் கடந்து வரும்போது, when a person comes into the fold of the Spirit, பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போகிறது. all the old things are going to get van away from him. பழையவைகள் ஒன்று அவனுக்கு கிடையாது. And now he will not have anything old in him. ஆவியினால் பிறந்த மனிதன், அவன் ஆவியினால பிறந்திருக்கிறான். Because he is born of the Spirit, தேவனுடைய ஆவியினால் அவன் பிறந்திருக்கிறான். and because he is born of the Spirit of God, அவன் பரலோகத்துக்குரிய ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறான். now he is born, he is a person pertaining to the kingdom of heaven. அவன் மனம் திரும்பும்போது பரலோகத்தை கண்டான். And when he was born, with the rebirth, he was able to behold. ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறான். Now in the spiritual world, now he is stepped into the kingdom. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. All the old things all passed away. எல்லாம் புதிதாயின. Now everything became new. அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிட்டான். Now he has become an altogether new creation. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இந்த இடத்தில்தான் தேவனுடைய ஜனங்கள் தாங்கள் யார் என்பதை விளங்கிக் கொண்டு அதிலே தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு காணப்பட வேண்டும். and in this plane only man must astutely establish himself and know where he is. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. Old thing all once and for all passed away. மறுபடியும் சொல்லுகிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. Once again I replicate, all old things passed away. இப்போது எல்லாம் புதிதாயின. Now all things must be new. நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிறந்திருக்கிறாய். You are born in the kingdom of heaven. நீ பிறந்திருக்கிறாய் ஒரு குழந்தைதான்.
But you are born in heaven, but you are a new child only. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வயசு 42. யாராவது நம்புவாங்களா? Suppose if I say that there is a child born to that mother, but the age of the child is 42. இப்பதான் பிறந்தது ஆஸ்பத்திரியில. Now only it was born in the hospital. 42 வயசு அந்த குழந்தைக்கு. The child is 42 years old. யாராவது நம்புவாங்களா? Will anyone நீ believe it? பரிசுத்தாவி பெற்றாலும் நீ பரலோகத்துக்குள்ள பிறந்திருக்கிற ஒரு குழந்தை. And although you received the Holy Spirit of the Lord, you are just born in the kingdom of heaven. நீ ஒரு புதிய மனுஷன். You are a new creation. இப்போது நீ கிறிஸ்துவின் சாயலிலே வளரும்படி எல்லா விதத்திலையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீ பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கிறாய். And now you are a child, you must put on the conformity or image of the Lord who gave you the Spirit. இப்போது நீ வளர வேண்டும். Now you must grow forth. அதற்கு தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். Wherefore God has christened you with the Spirit. ஆனால் ஒன்று, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. But mark and understand, old things must get passed away. அபிஷேகம் பெற்ற பிறகு நீங்க என்ன ஜாதினா உன்னுடைய பழைய ஜாதி பேர் அது பழையது, அதை இனிமே சொல்லக்கூடாது, வாயினால உச்சரிக்கிறதே பா. After receiving the Holy Spirit of the Lord, what is your caste? Will you, is it right to say, this is the caste I have? அபிஷேகம் பெற்று பழைய விசுவாசம் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக கொண்டு வந்து பயோடேட்டா கொடுக்கும்போது பேரையும் எழுதி ஜாதியை எழுதுனா என்ன பழையது? Suppose you're old believer or you're an enduring believer, but after when you bringing a resume for or a biodata for your marriage of your son or daughter, will you attach your caste? அபிஷேகம் பெற்ற பிறகு ஜாதி ஏது? But after receiving the Holy Spirit, where is your caste? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. Nobody is called a Jew or Greek. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. We cannot consider one person male or female. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. There is nobody called bond or free. புற ஜாதியான் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை. There is nobody called sojourner, presbyter or a person who is alien. இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிராக்டீஸ் பண்ணாவிட்டா நாம் ஆவியினால் பிறந்த அனுபவம் வேஸ்ட். And suppose we are not practicing all this experience spiritually, our spiritual life is in waste. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இதனாலதான் இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றாலும் முன்னுக்கு போக முடியல. நீஞ்ச தெரியாத ஒரு ஆளு தண்ணியில போட்டு கைய கால ஆட்டிக்கிட்டு வான்னு தண்ணியில முழுக போறது போல முழுக வேண்டியது. That's why spiritually many people are getting drowned in water. They are unable to swim and cross because they are not having the proper swimming. உன்னிலே காணப்படுகிற பழையவைகளை உன்னை விட்டு எரிந்து போடு. And you must cast aside all the old things residing with you now. சாதியை பற்றி பேசாத. Do not speak about your caste. உன்னுடைய பாஷையை பற்றி மேன்மை பாராட்டாத. Don't have pride connected with your linguistic honor. புறம்பான எந்த தகுதியை குறித்து நீ பேசாத. Do not speak, this is the standing I have in the நான் society. இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி கிருபையை மட்டும் உயர்த்தி கொண்டிரு. And you must only say that I stand on the grace of God and nothing save that. அப்பொழுதுதான் பரலோகத்துக்குள்ளே ஒரு குழந்தை ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா வளர்றது போல, ஒரு வியாதி இல்லாம பலவீனம் இல்லாம நல்ல ஆரோக்கியமா வளர்றது போல நாம் பரலோகத்துக்குள்ளே ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை அழகா கம்பீரமா ஜம்முன்னு நல்லா செய்து கொண்டு முன்னேற முடியும். Then only in the spiritual world of the kingdom of heaven we shall be born, we shall be growing forth and we shall be leap forward to grow forth very majestically and very gladfully. நீங்கள் விசுவாசத்திலே பலவீனப்பட மாட்டீர்கள். And you shall not get varied in faith. பரிசுத்தத்திலே பலவீனப்பட மாட்டீர்கள். You shall not be feeble in holiness. அன்புலே ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்புலே அன்பின் கிரியைகளிலே பலவீனப்பட மாட்டீர்கள். You shall not have infirmity connected with the lovely experience towards the Lord. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கும். And your Christian life shall be cherishing and growing forth every day. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் பழையவைகளையே நீ அனுபவித்துக் கொண்டு பேசிக்கொண்டு அதிலே உழந்து கொண்டிருக்கிறபடினால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறுகிறாய். And you are getting offended, you are getting stumbled because still you are wearing forth in the old things or the mere of the past. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. All the old things have gone forever. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. All the old things are passed away. எப்படி இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்த பிறகு மறுபடியும் கல்யாண நேரம் வரும்போது நீ பழையவைகளை தேடி போகாத. And when you have this good experience, but during the marriage time, do not go back to the old thing. அது கர்த்தருடைய பார்வையில பெரிய அருவருப்பு, அது ஒரு பெரிய தடை. There is a great abominable thing and great hindrance for God to bless you. என்னதான் இருந்தாலும் பாஸ்டர், என்னதான் இருந்தாலும் பாஸ்டர், என்னதான் இருந்தாலும் பாஸ்டர்,
அது கல்யாண நேரம் வரும்போது நம்ம அப்படி செய்யாவிட்டா அது ஒத்து வர்றதில்லை பாஸ்டர். இப்படித்தான் சிலர் பழைய பல்லவி பாடிக்கொண்டிருக்கிறார். Many people are singing the old chorus like this, pastor, whatsoever it may be, but during the time of marriage, pastor, must be the song. அது ஜாதி வித்தியாசம் பார்த்து எதாயிலும் பண்ணுனா அது சரி வராது பாஸ்டர். Pastor, if you crisscross and have a marriage alliance, it shall not be correct. அது ஜாதியில உள்ள தொந்தரவு இல்ல, உன்னுடைய அவிசுவாசத்தில் இருக்கிற தொந்தரவு என்பதை நீ விலகிக் கொள்ள வேண்டும். You must mark and understand the trouble is not because of your anything but because of your caste discrimination. ஆவிக்குரியவைகளை விலகிக் கொள்ளாத நிக்கோதேமா இருந்தா என்ன செய்கிறது? And suppose there is a Nicodemus, a law, a teacher, but not knowing spiritual things, what do they use? நீ ஒரு பழைய ஆள், ஆனால் இன்னும் ஆவிக்குரியவைகளை விலகிக் கொள்ளாத நிக்கோதேமாக இருக்கிறாய். You are a very old man, but after the order of Nicodemus, not knowing the spiritual thing. ஆவியின் வழிகள் உனக்கு விளங்குகிறதில்லை. You are not able to discern the paths or the ways of the spirit. அதிலே வளர்ந்து முன்னேறி செல்ல முடியாதபடி நீ இன்னும் பழையவைகளிலே உழன்று கொண்டிருக்கிறாய். You are just dwelling forth in the old past things, unable to progress spiritually. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பரிசுத்த ஆவி பெற்ற அனுபவம் அது ஒரு விசேஷித்த அனுபவம். Inheriting or receiving the Holy Spirit of is an excellent experience. இதிலே தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். And in this sphere only the child of God must grow forth and cherishing himself. இது மூன்றாவது பிறப்பு. This is the third birth. நான்காவது இன்னொரு பிறப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. The Bible speaks about another birth, is the fourth birth. அது அபிஷேகம் பெற்று நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறதான விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பிறப்பு. This is the birth and a believer must inherit after receiving even Holy Spirit of God in him. அது என்ன? What is that birth? சங்கீதக்காரரின் புத்தகம் 87வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் Psalms 87 5வது வசனத்தை வாசி. 5th verse. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். And of Zion it shall be said, this and that man was born in her, and the highest himself shall establish her. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். And of Zion it shall be said, this and that man is born in her. அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தால், and if you read the preceding verses, எந்தெந்த ஜாதியிலிருந்து அவர்கள் பிரிந்து வந்து சீயோனிலே பிறக்கிறார்கள் என்று பாருங்கள். and you can understand about the mentioning of the tribes from where, or the nations from where they came to Zion. வாசிங்க. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் ராகாப் பாபிலோனையும் பாபிலோன் இதோ பெலிஸ்தேரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் இவங்க மத்தியிலிருந்து இன்னொன்னு அங்க சீயோன்ல பிறந்தார். In the midst of all these nations, and a person is getting birth in Zion. எழுத்தின்படி ரூத் ஒரு மோவாப் சந்ததி. And literally Ruth hailing from a Moabite family. அவ சீயோன்ல வந்து எருசலேம்ல பிறந்தாள். But whether she was born in Zion, அவள் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டாள். but she was brought into Jerusalem. அந்த சந்ததியில தான் தாவீது பிறக்கிறார். But David was born in the generation of her. அந்த சந்ததியில தான் இயேசு பிறந்தார். And Jesus also emanated from that stock. ஒரு மோவாப் ஸ்திரீ. And she was a Moabite woman. ஒரு புறஜாதியான ஸ்திரீ. She was an alien woman. அவள் எருசலேமில் வருகிறாள். When she came to Jerusalem, போவாசை விவாகம் பண்ணிக்கொள்கிறாள். and married with Boaz. அந்த சந்ததியில தான் தாவீது இயேசு கிறிஸ்து பிறந்தார். In their generation only David as well as Jesus Christ came out. இது எழுத்தின்படி நடந்த ஒரு சம்பவம். This is the literal history what we see. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் ஆவிக்குரிய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. But herein what is mentioned is the spiritual birth. ராகாப் ஒரு வேசி. And Rahab is a harlot. பாபிலோன் மகா பெரிய குழப்பத்துக்குரிய ஆட்கள். And Babylon is a people having lot of perverted confusion. இப்படிப்பட்ட அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சுபாவம் இருக்கிறது. Every nation that has been enumerated has got a varied nature or terrorizing nature. இப்படி மோசமான பலவிதமான பாவ இச்சைகளுக்குள்ள குழம்பி கிடக்கிறதான இந்த மனிதர்கள்ல இருந்து சிலரை ஆண்டவர் பிரித்தெடுத்து சீயோனிலே பிறக்க வைக்கிறார். And in the midst of the people of the nation, those who are having so much of confusion and pervertness, God is making somebody to born in Zion. அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளில் சிலரை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். People those who receive the Holy Spirit of the Lord and living for the Lord, in the midst of them God is handpicking certain people for Zion. இந்த சிலர் யார்?
And who are the handful? நாம் கேட்கலாம் அது ஊழியத்துக்குரிய அழைப்பு, அது சிலருக்கு தான் வரும், அவங்க வர்றவங்க தான் அதுல போவாங்க அப்படி சொல்லிடுவாங்க. And colloquially people will say on the cross, the people those who are having this discreet calling, they shall go to Zion and they are special people. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த இடத்தில் தான் அநேக வாலிபர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள். அது அவர்களுடைய மனதின் விளக்கத்தில் உள்ள தவறு. And in this plane only, this particular junction only in the New Testament era, many people go and drift from God's plan. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சிலரைத்தான் பிரித்தெடுக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய பட்சபாதம் இல்லவா? If suppose God is only handpicking only few people from few nations, is it not a partiality in தேவன் Godhead? பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. For God is not a respecter of a person. யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலு கூட அவரிடத்தில் இல்லையே. And there is no turning or a shadow of turning find in him. எப்படி நாம் தேவன் ஒரு சிலரை தான் அழைக்கிறார் என்று அப்படி ஒதுக்கி விடலாம்? How can we categorize and say God is partial and handpicking few? ஆண்டவருடைய மனதை கவனித்து பார். And see, consider the mind of God. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. And John the Gospel 12th chapter 26th verse. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன், If any man, ஒருவன், if any man, யாரா இருக்கட்டும், maybe any man, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்பினால், if any man wishes to serve me. அப்ப இந்த இடத்தில் யாரை ஆண்டவர் அழைக்கிறார்? Now to whom God is extending his calling? அந்த வசனம் முழுதை வாசித்துவாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த வசனத்துக்கு நாம் என்ன அர்த்தம் எடுத்துக்கொள்கிறோம்? And what will be our interpretation for this word? ஒருவன் என்றால் இன்னாருடைய மகன் ஆண்டவர் சொல்லியிருப்பாரே. If any man means God could have told the son of so and so. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை நம்மை பார்த்து விடுகிறார். Even today God is extending his calling towards us. இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து இந்த அழைப்பு விடுகிறார். His calling is coming to everyone seated here. உங்களில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். If any person amongst you wishes to serve me. anyone, யாரா இருக்கலாம். It may be any person you are. யாரா இருக்கலாம். Maybe any person you are. உங்களில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். If any of you wishes to offer me your service. என்னை பின்பற்ற கடவுள். And you must follow me. நான் எங்க இருக்கிறேனோ என்னுடைய ஊழியக்காரன் அங்க இருப்பான். Where I am, there shall be my servant be. இதோ சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரை நாம் காண்கிறோம். And we see lo in Mount Zion the Lamb of God. அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்களுடைய நெற்றியிலே தரிக்கப்பட்டிருந்த 144,000 பேர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். And the people with 144 lakhs people are standing having engraved the Father's name on their forehead. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. In the New Testament era, the kingdom of God suffereth violence. நான் சிறு பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு போட்டி. When I was a small boy in school, there was a competition. நானும் அதுல நின்று கொண்டேன். But I was standing there. வரிசையா ஒரு 12 பையங்களை நிறுத்தினாங்க. சின்ன பையன் 5வது படிக்கும்போது. In 5th standard, all the children, they were all standing. ஒரு கயிறு, நீல கயிறு, இந்த பக்கம் ஒரு வாத்தியார், அந்த பக்கம் ஒரு வாத்தியார் பிடித்து கொண்டாங்க. And a long rope was tied by 2 teachers there. நாங்க 12 பேர் நின்னோம். 12 people, they were standing. கிட்டத்தட்ட ஒரு 20 முறுக்கு, அதுல ஒரு பெரிய முறுக்கு அந்த கயிறுல கட்டி எங்களுக்கு முன்னால அப்படியே. And some a snack like the murk was hanged there before us. எங்க எல்லாருடைய கையை பின்னால கட்டிட்டாங்க. They have tied even hand behind. நாங்க எல்லாரும் ஒரு சர்க்கிளுக்குள்ள நிற்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்க்கிளுக்குள்ள நிக்க. And we must stand within a circle. அதுக்குள்ள நின்னுட்டு இந்த முறுக்கு மேல இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கு. And there is a murku is dangling in the rope. பெதஸ்தா குளம் கலக்கப்படுறது போல இந்த வாத்தியாருக்கு 2 பேரும் எப்போதாயிலும் அந்த அந்த முறுக்கு பிடிச்சிருந்த கயிறை அப்படி நேரா எங்க வாய்க்கு பக்கத்துல கீழே இறக்குவாங்க. And like a Bethesda pool, how the water is being stirred, the teachers will bring down the murku before us. இறக்கி விட்டு திடீர்னு தூக்கிடுவாங்க. And immediately they will lift that rope. ஆனா இந்த 12 பேர்ல யார் எட்டி குதிச்சு அந்த முறுக்க வாயினால கடிச்சு பிடிச்சு இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு. And the prize is offered to the first person who is able to grab that murku and eats him first. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். If any man want to serve me, என்னை பின்பற்ற கடவுள். let him follow me. நீ சீயோனை நேசித்தார், If you love Zion, இயேசுவை நேசித்தார், if you love Jesus, அழைப்பு உனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. the calling is coming right before you. நீ எட்டி பிடி. Grab that calling.
பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. For the kingdom of heaven suffereth violence. அது யார் பலவந்தம் பண்ணி பிடித்தாலும் பரிசு அவர்களுக்கு. And whosoever is able to suffer violence and grab it, it is a reward for him. ஆண்டவர் என்ன அழைக்கல, ஒன்னு அழைக்கல, கூப்பிடல, அவங்களத்தான் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி இப்படி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் பேசி பழகக்கூடாது. Let us not have a slang language like this, that God has not called me or but has called you, or he may be calling you. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில் பிறக்க வேண்டாம். And like this slang word, slanderous word should never come out of your mouth. தேவனுடைய ஒழுங்குக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் மாறாக நாம் பேசுறது அனைத்தும் கெட்ட வார்த்தை தான். And everything, every talk we have against the word of the Lord is going to be slanderous words. உனக்கு ஆண்டவரை நேசிக்கிற நேசத்திலே அவ்வளவு வாஞ்சை இல்லை, உனக்கு பற்றி பிடிக்க முடியல, ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை என்று சொன்னா அது கெட்ட வார்த்தை இல்லையா? And suppose you are saying you are not able to love him and not able to grab his love, calling love, and that is it not a slander for you? அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. The calling is extended universally to all. சியோனிலே இன்னான் பிறந்தான் என்று சொல்லப்படும். And it has been told such and such is born in நீ Zion. அந்த பரலோகத்தை அந்த சியோனை எட்டி பிடித்தால் உன்னுடைய பெயர் அங்கே எழுதப்படும். And if you are able to grab Zion in heaven, your name shall be engraved in heaven. யாரெல்லாம் எட்டி பிடிக்கிறார்களோ அவருடைய பெயர் எல்லாம் அங்கே எழுதப்படும். And all the people those are able to grab the calling, their name shall be engraved நீ there. வாஞ்சிக்கும் போது கர்த்தர் அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருவார். If and only if you have a desire, God shall give suitable calling to you. வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். And young people, teenage people, even youth or elderly people, remember நீ this. இயேசுவை நேசித்தார், If you love Jesus, இந்த பூமியிலே இயேசுவோடு இருக்கிறது போல பரலோகத்திலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். if you have a desire, like in the world also with Jesus, in heaven also I shall be with Jesus. நீ எட்டி பிடி, பலவந்தம் பண்ணு, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். When you claim unto him, God is calling you if you are having violence. அந்த அபிஷேகத்தில் உனக்குள்ளே ஒரு பிறப்பு உண்டாகும். And in that anointing there shall be a power coming upon you. ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய உள்ளான ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். And there shall be a radical change within your heart. God is going to infuse into you. உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்படும். There shall be a great tangible leaping forth in நீ your spiritual ஆவிக்குரிய life. உலகத்திலேயே இன்னும் ஒரு ஆழமான ஒரு உலகத்துக்குள்ள கடந்து வருவாய். In the spiritual life you will go to deep fathoms. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே ஒரு நதியை பற்றி படிக்கிறோம். In Ezekiel 47 we read about a river or a brook. நான் கரையில் நின்று கொண்டிருந்தேன். I was standing by the shore. 1000 முழம் என் அளந்து என்னை கடக்க பண்ணினார். And he made 1000 cubit measured and made me to walk. தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது. It is up to the ankles the deep water. இன்னும் 1000 முழம் அளந்தார். And 1000 cubits more he தண்ணீர் measured. முழங்கால் அளவு இருந்தது. It came up to the knees. இன்னும் 1000 முழம் அளந்தார். And he measured 1000 cubits more. தண்ணீர் அரை அளவு காணப்பட்டது. And it came up to the loins. அடுத்த 1000 முழம் அளந்தார். And next to 1000 cubits he measured. அங்கே நீச்சலாலும் காணப்பட்டது. And there is the place I was to swim and இது cry. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை நேசிக்கிற அன்பின் அளவை காட்டுகிறது. It speaks about the measure of the love a person child of God has with God. அளவில்லாமல் ஆண்டவரை நேசிக்க விரும்பினால் நீச்சலால கடந்து போ. Without any fetters, limitless love, if you have to walk with the Lord, God is calling you. ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவம் வேண்டும். கேளுங்கள். And you must solicit, Lord, give me that love. பலவந்தம் பண்ணுங்கள். And suffer violence. கர்த்தர் உனக்கு அந்த அனுபவத்தை தருவார். And God shall give you that experience. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The days of the, right from the days of John the Baptist, the kingdom of God suffereth violence. இது கிறிஸ்துவ ஜீவியத்திலே 4வது பிறப்பு. This is the 4th types of birth in the Christian life. இப்படி இந்த பூமியில இந்த சரீரத்திலே இருக்கும்போதே இப்படி பல பிறப்புகளை பெற்று இதிலே வளர்ந்து தேரும்போது கடைசியாக ஒரு பிறப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். And God is going to command lastly a birth if you are able to have and cherish and grow forth in all the 4 types of birth already explained. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். Isaiah 66 and verse 8. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஆ. ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. அடுத்த வாசி. பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. 7வது வசனத்தை வாசி. பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றால்
கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டதை கேள்விப்பட்டது யார்? And this is the mysterious things, whether anybody understood. ஒரு தாய்க்கு ஒரு வழி வராமல் ஒரு குழந்தை பிறக்குமா? Without travailing birth will shall give forth a birth. ஆனால் இங்கே ஒரு புதிய பிறப்பை குறித்து சொல்லியிருக்கு. But here in a birth has been mentioned in a strange way. பிரசவ வேதனை வரும் முன் பிள்ளை பெற்று விட்டாள். She gave forth before the pain came to her. மறுபடியும் அந்த 7வது வசனத்தை வாசி. Once again 7th verse. பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள். கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் பெற்ற பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல, கர்ப்ப வேதனை வராமலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்று விட்டார். A man child God is getting born here without the travailing pain of a mother. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning behind this? இது இந்த பூமிக்குரிய காரியத்தை பற்றியது அல்ல. It is not pertaining to this terrestrial world. இது ஒரு ஆவிக்குரிய பிறப்பு. It is a spiritual birth. இது ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்கிற ஒரு பிறப்பு. One nation is going to be born in a single day. இது எப்படி ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமா? How a nation shall be born in a single day? ஒரு கோழி முதல் நாள் ஒரு முட்டை இடும், இரண்டாவது நாள் இன்னொரு முட்டை இடும். இப்படியே இட்டு 22 நாள் ஆகும்போது 22 முட்டை பிறக்கும். அதுக்கு அதெல்லாம் பொரிச்ச பிறகு 22 குஞ்சுகளை கூட்டிட்டு அது அப்படியே அந்த கோழி அப்படியே சுத்தி ஒரு பெரிய குடும்பமா போயிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22 முட்டையும் ஒரு கோழி ஒரே நாள்ல போடுமா? All the hen shall it be laying for this 22 eggs in a single day? ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? But what has been told here? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்கிறது. And to bring forth in one day one nation is இது எப்படி நடக்கும்? How it shall take place? அதுவும் பிரசவ வேதனை படும் முன்னாலே ஒரு ஜாதி பிறந்து விட்டதா? A nation was born before the pain of travailing pain came forth. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning behind this? இது சாதாரண மனிதர்களுக்கு விளங்காது. Ordinary common person cannot understand. நீங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் 1வது வசனம் முதல் நீங்கள் 5 வசனம் வரைக்கும் வாசித்தால் இந்த ஜாதி யாரு, இது எப்படி பிறக்குது என்பதை நான் விளங்கிக் கொள்ளலாம். If you are able to read Revelation chapter 12 1 to 5, you will understand who is the child or which is that is born before pain. 5வது வசனத்தை வாசிங்க. The 5th verse. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். She brought forth a man child who is to rule all the nations with the rod of iron. அவள் யார்? Who was she? அவளை தான் முன்னால இங்க எழுதி இருக்குது. Been mentioned as a great wonder in heaven. வானத்திலே ஒரு அடையாளம் காணப்படுகிறது. A great wonder in heaven is she. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்து கொண்டு இருக்கிறாள். A woman clothed with the sun. அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரன் இருக்கிறது. Beneath her feet was bound. அவளுடைய தலையில 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் இருக்கிறது. Upon her head a crown of 12 stars. அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். And she was having பிள்ளை birth. வரும்படி வருத்தப்பட்டு அலறிக்கொண்டே இருக்கிறாள். And she was crying, travailing to give birth. இவள் யார்? Who was this woman? இவள் தான் அபிஷேகம் பெற்று இன்றைக்கு பூமியில ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். This woman is a child of God who received the Holy Spirit of the Lord and travailing with pain. இது தேவனுடைய ஊழியர்களையும் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களையும் காட்டுகிறது. It speaks about the child of God and the minister of the Lord who received the Holy Spirit. இந்த ஸ்திரீ ஆகிய சபை ஒரு ஆண் பிள்ளையை பெறப்போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The time has come, the woman, the church is to give forth a man child to her. இவள் எப்படி பெறப்போகிறாள்? How is she going to give forth the issue? பிரசவ வேதனை வராமலே ஒரு ஜாதியை பிறப்பிக்க போகிறாள். But before the pain could come to her, but she is going to give forth an issue. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? இந்த பூமிக்கு வரப்போகிறதான உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே இந்த ஆண் பிள்ளை பிறந்து விடும். Before the calamities befalling on the earth, there is going to be male child. அது நேர சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். The man child will cut up together to அருமையான தேவனுடைய ஜனமே, oh beloved child of God, அந்த நாள் சமீபமாக இருக்கு. the time is at hand. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? Let us shut our eyes and surrender ourselves into the hands of இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Christ shall appear very very நாம் soon. எங்கே இருக்கிறோம்? Where are we now? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? Beloved child of God, where are you now? இந்த பிறப்புக்கு முன்பாக நீ இருக்கிற இடம் எது? Before all this birth, where are you seated now? விளக்கை கொளுத்துங்கள் And light up the candle. வீட்டை பெருக்குங்கள். And sweep the house. கருத்தாய் தேடுங்கள். And diligently seek your இழந்து போனதை கண்டுபிடியுங்கள். and find out which is lost by you. இனி காலம் இல்லை. Time is not more. எல்லாரும் முழங்காலை உடைக்கி கண்களை மூடு. Let us all be on the knees, duly shutting our eyes. நாங்கள் பாட்டு பாடும்போது பாட சொல்லும்போது நாம் பாடலாம். இப்போது
பாட்டு பாடாமலே ஒரு அபிஷேகம் அது சீயோனிலிருந்து இறங்கி வரும். And now up till we say we have to sing, that time we will sing. Now let the anointing come from Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஒரு அபிஷேகம் அது சீயோனிலிருந்து இறங்கி வரும். An anointing is going to come from Zion upon us. சிலர் பெந்தெகோஸ்தேக்கார ஜனங்களை தவறாக விளங்கி இருக்கிறார். And the people have got wrong notion connected with the Pentecostal people. அவங்க இந்த பாட்டு பாடி ட்ரம்ம வேகமா அடிக்கும் போதுதான் ஏதோ ஒரு வல்லமை வருது, அவங்க அப்படியே ஆடுறாங்க கத்துறாங்க, அப்படித்தான் சிலர் விளங்கி இருக்கிறார். Some people colloquially think in this manner, they will sing some choruses and ring and beat some drums, then because of that motion only, emotionally they will sing. டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது அங்கே இந்த மூலங்கள்லாம் அடிக்கும் போது சிலர் குதிக்கிறாங்களே, அது போலதான் இதுன்னு தான் சிலர் நினைத்துக் கொள்றாங்க. Some people think that because of the drum beating or the bands that have been played during funeral, some people are shaking. Likewise we are also doing. இல்லை, இந்த வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். No, this power is going to come from heaven, Zion. இந்த வல்லமை பெற்ற பிறகு பாடி கலிகூறுகிற ஒரு அனுபவம். It is experience after receiving the power we shall rejoice and sing. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all shut our eyes. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh beloved child of God, நீ இந்த பிறப்புகளில் எந்த இடத்துல இருக்கிறாய்? in all the midst of all the birth, where are you now? இன்னும் இந்த பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வராமல் இதற்கு வெளியே இருக்கிறாயா? Are you far away from the commonwealth or from all this? இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. And cry and say, Jesus forgive all my. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மன்னித்து மறுபிறப்பை உனக்கு தருவார். Today God will forgive and give you a regeneration in you. பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் தயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? And people those who have received the forgiveness of sin, now staggering to be baptized. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட ஒப்புக்கொடுங்க. Surrender to be buried with Jesus Christ. நீங்கள் ஜலத்தினால் பிறப்பீர்கள். And you shall be born of the water. பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் கர்த்தாவே என்னை அபிஷேகியும் என்று சொல்லுங்க. If you are not received the Holy Spirit, Lord, fill me with your spirit. ஆவியினால் பிறப்பீர்கள். And you shall be born of the Spirit. ஆவியினால் பிறந்தவர்கள் இந்த அனுபவத்திலிருந்து ஆண்டவரே என்னை நீர் உயர்த்த வேண்டும், என்னை சீயோனில் என்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கேளுங்க. And people those of his spirit filled, you must cry and say, Lord, you must elevate me and to the plains of Zion, you must put me there. ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். Lord, I want to do service to you. என்னுடைய வீட்டுக்கு ஊழியம் செய்தது போதும். It is enough that I have served to my house. என்னுடைய மனைவிக்கு ஊழியம் செய்தது போதும். It is enough that I have do என்னுடைய service. கணவனுக்கு ஊழியம் செய்தது போதும். Service to my husband is over. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்தது போதும். It is enough that I have served my daughter. பெற்றோர்களுக்கு ஊழியம் செய்தது போதும். It is enough for me to serve my அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்தது போதும். enough for me to serve. என் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யும்படி என்னை அபிஷேகம் பண்ணு. Lord, fill me, give me an anointing to serve you. நீ வாயை திறந்து கேட்டு பார். Open up your mouth and ask. ஒரு அபிஷேகம் சீயோனிலிருந்து இறங்கி வரும். The anointing shall come from Zion. அந்த அபிஷேகம் உடனே கணுக்களுக்குள்ள பாயும். And it shall come to your joints and your marrow. உன்னுடைய ஆவிக்குள்ள பாயும். It shall come within your spirit. அது ஆத்துமாவுக்குள்ள பாயும். It shall come within your soul. அது உன் எலும்புகளுக்குள்ள பாயும். It shall come within your அது marrow. உன் நரம்புகளை அசைக்கும். It shall make your sinew to shake. கர்த்தருடைய விடுவித்து வெளியே கொண்டு வருவார். God shall set you free and bring you. எழும்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எழும்பு. Child of God, arise and arise. சீக்கிரத்திலே சபை உன்னை பெற்றெடுக்க போகிறது. And very quickly the church is going to give forth. நீ ஒரு ஆண் பிள்ளையாய் பிறக்க போகிறாய். You are going to be born as a man child. நாட்கள் நெருங்கி விட்டது. The time is at hand. நீ தூங்கிக் கொண்டிருக்க